வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய பென் டூல் அப்படிங்கிற டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது ஃபோட்டோ எடிட்டிங், கட்டிங் அந்த மாதிரியான வேலை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பென் டூல் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோட்டோஷாப்பில் பிரதானமான ஒரு டூலாக இருக்குது, அதிகமாக யூஸ் பண்ணுற டூல். ஸோ நம்ம ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பென் டூல் அப்படிங்கும்போது இந்த பென் டூலை பார்த்தோம்னா, பென் டூலோட ஷார்ட்கட் கீ பி அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணி அந்த பென் டூல் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பென் டூலோட டிசைன் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் காப்பி ஒன்று எடுத்துப்போம். பென் டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட இமேஜ் எந்த அளவு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு நாம் ஃபோட்டோஸை நம்ம எந்த அளவு ஜூம் பண்ணாலுமோ அந்த அளவு ஜூம் பண்ணிப்போம், மேக்ஸிமம் ஜூம் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த காரை நம்ம காரில் இருக்கக்கூடிய காருக்கான பேக்ரவுண்ட் இது ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம இன்னொரு லொக்கேஷனுக்கு மாற்றுறதுக்காக இந்த காரை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் நம்ம இது பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி பென் டூல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. பென் டூல் அப்படிங்கும்போது நம்ம சரியாக இந்த டயர்லேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக அவதானிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த தடவை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கர்சரை விடாமல் நம்ம எந்த ஏரியாவுக்கு நம்ம கட் பண்ணணுமோ அந்த ஏரியாவை நோக்கி நம்ம அது நடத்தணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம கர்சர் விட்டோம் அப்படின்னா, ஓகே, நம்ம பெண்டு அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். இப்போது ஓகே, இந்த வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைன் நம்ம இங்கே வரைக்கும் போகணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இதோட ஆங்கிள் இதெல்லாம் முடியும். பெண்ட் மாதிரியான இடங்கள்லாம் நம்ம இதில் ஈஸியாக கட் பண்ணணும். அடுத்து நம்ம கட் பண்ண போகிறது இங்கே. நம்ம ஒரே வளைவில் நம்ம இந்த ஏரியாஸை கட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும் அந்த ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென் டூலை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பென் டூலில் இந்த இடத்துல நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். பெண்ட் பண்ணும்போது இது கணக்காக நமக்கு தேவையான மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு ஓகே, இந்த இடத்துல நமக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ரைட், ஓகே, ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு கேப், ஒரு எக்ஸ்ட்ரா ஏரியா நம்மளோட இமேஜில் வருது. இருக்கும்போது நம்ம அண்டு பண்ணலாம். Ctrl Z யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செஞ்ச, அதாவது நம்ம பென் அந்த வந்த மார்க்கை நம்ம திரும்ப இல்லாமல் பண்ணி அண்டு பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட்ல நம்ம பண்ணிட்டு போகலாம். ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் கட்டாயம் நம்ம யூஸ் பண்ண பழகணும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் குயிக்காக ஃபோட்டோஷாப்பில் வேலையை பழகவே முடியும், குயிக்காக ஒரு வேலையை செய்யவும் முடியும். இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே சேம் பெண்டில் நம்மளால் கட் பண்ண முடியும். இந்த இடங்களில் நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். இதை ஃபினிஷ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். ஃபினிஷ் பண்ண இடத்துல, அதாவது நமக்கு ஆரம்பித்த இடத்துலேயே ஒரு கிளிக் பண்ண மட்டும்தான் இருக்குது. கிளிக் பண்ணால் நம்மளோட செலெக்ஷன் செலக்ட் ஆகிடும்.
இப்போது நாம் இங்கே ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் டூல் அப்படின்ற நம்ம இதை ஜாயின் பண்ணாமையும், அதாவது இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் கொண்டு வந்ததை இங்கே ஜாயின் பண்ணிட்டேன், நம்ம ஜாயின் பண்ணாமையும் இதை நம்ம பாத் செலெக்ஷன் பண்ணலாம். மேக் செலெக்ஷன் இந்த ஏரியாவை கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நேராக தான் இருக்குது ஜாயிண்டாக. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணியாச்சு, மேக் செலெக்ஷன் டூல் அப்படிங்கிற டூலை கொடுப்போம். இந்த டூலில் பார்த்தோம்னா செலெக்ஷன் அப்படிங்கிறது பாக்ஸ் ஒன்று வரும், டயலாக் பாக்ஸ் ஒன்று. இந்த டயக்ராமில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபெதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் ஃபெதர் அப்படிங்கும்போது இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம கட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கார் அப்படிங்கும்போது அதில் வந்து எல்லா ஏரியாவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவாக தான் இருக்கும், ஒரு ஷார்ப்பான ஏரியாவை தான் நமக்கு விளங்கும். ஃபோட்டோவில் அப்படி தான் விளங்கும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு மனுஷரோட ஃபோட்டோவை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அவங்களோட முடி, ட்ரெஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த விதமான சேஞ்சஸும் இதில் கிடையாது. அதனால நம்ம சேம் ஒரே பிக்சல் வச்சு நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். ஃபெதர் அப்படிங்கும்போது நான் யூஸ்வலாக வைப்பேன் 0.5 வச்சு நம்ம அதை கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு தேவை கார், இந்த இமேஜில் நமக்கு தேவை கார் பேக்ரவுண்டு தான் நம்ம டிலீட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த இமேஜை நம்ம சரியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார் தான் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம டிலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த கார் தான் டிலீட் ஆகும். செஞ்சு பார்க்கணும். ரைட், இப்போ கார் தான் டிலீட் ஆகுது. இப்போ நமக்கு இந்த கார் தான் தேவை, அதாவது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். திரும்ப அண்டு பண்ணுறாரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல சிலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் அந்த எடிட் அந்த செக்ஷனில் பார்த்தோம்னா சிலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சிலெக்ட் அப்படிங்கிறத போயிட்டு இன்வர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. அதோட ஷார்ட்கட் என்னன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ. இந்த இன்வர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கார் வந்து பாருங்கள், நம்ம கார் இருக்க ஏரியாவை விட்டு வெளியில் உள்ள ஏரியா செலக்ட் ஆகிருக்கு. சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ பார்த்தோம்னா காரை சுற்றி மட்டும்தான் அந்த செலெக்ஷன் லைன் விளங்குது. இப்போ பார்த்தோம்னா லேயரில் நமக்கு ஒரு லைன் விளங்குது, நமக்கு புரியுது. ஸோ இப்போ நம்ம டிலீட் பண்ணுவோம் அதை. ஓகே, இவ்வளோ தான். பேக்ரவுண்டை நம்ம டிலீட் பண்ணியாச்சு. இதை நமக்கு தேவையான ஒரு ஏரியாவில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம செய்யலாம். இதை நம்ம எந்த இடத்துக்கு தேவையோ எங்கே நம்ம வைக்கணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை காருக்கு ஷேடாக கொடுக்கணுமா அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும். ஸோ இதுதான் நம்ம பென் டூலில் பண்ண போகிற விஷயம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா பென் டூல் அப்படிங்கிறதுல பென் டூலில் ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல் அப்படின்னு டூல் உண்டு. இப்போ இந்த டூலில் பார்த்தோம்னா இந்த காரோட இப்போ நம்ம வேலை செய்கிறோம். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்தில், அதாவது குறிப்பிட்ட ஒரு லைனை போட்டு அந்த லைனில் ஒரு வளைவு மாதிரி அப்படிலாம் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ இதை நம்ம வரைகிறோம். ஓகேவா, வரைஞ்சிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எடுக்கிறோம். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த லைன் கிட்ட கொண்டு போகும்போது அந்த டெக்ஸ்ட்டில் ஒரு சேஞ்ச் இருக்கும், கிளியராக விளங்கணும் அப்படின்னா. ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட் நமக்கு விளங்கு. ஜூம் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் டூலில் நமக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இது நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூலில் நம்ம வரைஞ்ச ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஓகே, ஃப்ரீ ஹேண்ட் டூல் ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுறது டெக்ஸ்ட்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம டைப் பண்ணுற நம்மளோட ஃபாண்ட் நம்ம டெக்ஸ்ட்டு அந்த நம்ம ஏற்கனவே நம்ம வரைஞ்ச ஃப்ரீ ஹேண்ட் டூல் அப்படிங்கிற அந்த டூல் மூலமாக தான் நம்ம இதில் மூவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணோம். இது ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பிறகு வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ நீங்கள் அந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ண அந்த டூலுக்காக நீங்கள் போட்ட கோடு வந்து நம்ம பிரிண்ட் வெர்ஷன் நம்ம பிரிண்ட் பண்ண போகும்போது அது இல்லாமல் ஹைட் ஆகிடுது, விளங்கும் போகும். இப்படி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு இங்கே விளங்குது கீழே வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூலில் கோடு ஒன்று போட்டுக்கோன்னு சொல்லி. இப்போ இதே டூலை நம்ம அதாவது இந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் அந்த ரூலர் நமக்கு விளங்குது. அது இல்லாமல் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ரூலர் நமக்கு விளங்காது. இப்போ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி 2 விஷயங்களுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். பென் டூல் யூஸ் பண்ணும்போது நம்ம கடைசியாக நான் பண்ணும்போது செஞ்சது அந்த ஃபெதர் செட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தேவையான மாதிரி அந்த ஃபெதரை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபெதரை கூட்டி குறைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பிறகு நம்ம பார்க்க போகிற இந்த பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது,
அதை சரியாக ஃபிக்ஸாக பண்ணுறது எப்படி, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த கார் இமேஜ் எடுத்தால் கூட இது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி தான் இருக்குது. அப்போ அதை எப்படி பண்ணியிருக்காங்க, சரியாக ஃபிக்ஸாக ஒரு கார் நிற்கிற மாதிரி எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பிறகு வரக்கூடிய வீடியோஸில் சொல்லி தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.